அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்ப்போம்னா, நவராத்திரியோட சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை கொண்டாட வழிமுறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நவராத்திரியோட கடைசி நாளில் வந்து சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, அப்புறம் விஜயதசமி வருது. நீங்கள் கொழுவை வச்சுருந்தா வந்து விஜயதசமி முடிந்த உடனே வந்து கொழு எடுத்தவர்கள் அன்றைய தினமே, அதாவது வியாழக்கிழமை வந்து ஒரு நாள் பொம்மையாவது படுக்க வைக்க வேண்டும். அன்றைய தினம் எடுக்க முடியாதவங்க வந்து வெள்ளிக்கிழமை தவிர்த்து சனிக்கிழமை எடுத்து வைக்கலாம். நீங்கள் கொழு வைக்கிற அகன தீபம் மட்டும் ஏற்றி வச்சுருந்தீங்கன்னா, விஜயதசமி சாமி கும்பிட்டதுக்கப்புறமே ஒரு மலரார வந்து அந்த தீபத்தை வந்து வளர விட்டு நிறைவு செய்யலாம். வெறும் சாமி படத்தை மட்டும் நீங்கள் கும்பிட்றதா இருந்தால், விஜயதசமி வழிபாட்டு முடிஞ்ச உடனே அந்த படத்தை மீண்டும் எங்கேருந்து எடுத்தீங்களோ அங்கேயே வச்சு இது பண்ணிடலாம். கலசம் வச்சுருந்தா அந்த நீரை வந்து வீட்டு முழுக்க வந்து தெளிக்க வேணும். கலசத்தில் உள்ள தேங்காயை வந்து இனிப்பு பொருளாக வந்து பயன்படுத்தலாம். கீழே வச்ச அரிசி பொங்கல் வந்து சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக கூட செய்யலாம். மாவிட பூக்களை எல்லாத்தையும் வந்து பூஜை அறையில் வந்து குப்பையாக வந்து சேர்க்கலாம். அடுத்து கலசத்தை வந்து எப்போ பிரிக்கணும்னா, வியாழக்கிழமை அன்றைக்கி பிரிக்க முடிஞ்சால் பிரிக்கலாம். இல்லைன்னா வெள்ளிக்கிழமை விட்டுட்டு சனிக்கிழமை அன்றைக்கி தான் வந்து எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜையை வந்து நிறைவு செய்யலாம். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, விஜயதசமிக்கு எது நல்ல நேரம்னு சொல்லி பார்க்கலாம். நவராத்திரிக்கு வந்து மொத்தம் வந்து வழிபடாதவங்க வந்து சரஸ்வதி ஆயுத பூஜையில் வந்து வழிபட்டாலே வந்து போதும். அதுவும் வந்து இந்த 3 தெய்வத்தை வந்து வழிபட்டாலே வந்து போதும். சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வந்து அக்டோபர் 1 புதன்கிழமை வந்து வருது. அப்போ வழிபாட்டுக்கு ஏற்ற நேரம் வந்து காலை 9 மணிலேருந்து 10:20 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து திரும்ப 10:40 11:50 வரைக்கும். அப்போயும் முடியாதவங்க வந்து மாலையில் வந்து 4:30 மணிலேருந்து 5:30 மணி வரைக்கும், அப்படி இல்லாட்டி வந்து மாலை 6 மணிக்கு மேலே வந்து எந்த நேரத்தில் வேணாலும் பூஜை பண்ணலாம். விஜயதசமி வந்து வித்தியார்த்தம் வந்து அக்டோபர் 2 வருது. அது வந்து காலையில் 7:45 8:50 வரைக்கும். அப்போ அதுக்கப்புறம் 10:40 12 மணி வரை. தசமி தேதி வந்து 3:45 வரை வந்து இருக்கனால காலை நேரத்தில் வந்து வழிபாடு செய்கிறது தான் வந்து சிறந்தது. மாலை நேரத்தில் வழிபாடு செய்யணும் வந்து சாயங்காலம் 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்யலாம். சரஸ்வதி பூஜைக்கு வந்து என்னென்ன வழிபாடு செய்யணும் வந்து, முதல்ல வந்து வீட்டை வந்து நீங்கள் சுத்தமாக வந்து வழித்து எடுத்துக்கோங்க. வீட்டை வந்து பூஜை அறை, சமையல் அறை, அப்புறம் எலக்ட்ரானிக் சாதனங்கள், உங்கள் கருவிகள் எதுவாக இருந்தாலும் மொத்தமாக வந்து தொடச்சி கழுவி வச்சுக்கோங்க. படிக்கும் மாணவர்கள் வந்து புத்தகத்தையும், வியாபாரம் செய்கிறவங்க வந்து தங்கள் நோட்டு கடையை வந்து யார் எதெல்லாம் வந்து வாழ்வு பெறுகிறாங்களோ அந்த பொருட்களை வந்து வச்சு வழிபடணும். பொருட்களை வந்து நல்லா சுத்தம் செஞ்சுட்டு சந்தனம், குங்குமம் வச்சு அவல் பொரி, கடலை, வாழைப்பழம், அப்புறம் தேவையான பழங்கள், சுண்டல், சர்க்கரை பொங்கல் போன்ற வச்சு வந்து நெய்வேத்தியம் வந்து படிக்கலாம். பாட தெரிஞ்சவங்க வந்து சாமிக்கு முன்னால் வந்து பாட்டும் பாடலாம். படிப்பு வர வேண்டும் பிரார்த்தனையும் செய்து புத்தகங்களை வைத்து வழிபடலாம். குறிப்பிட்ட நல்ல நேரங்களில் வந்து பள்ளி அல்லது வீட்டில் பெரியவங்கள், தாய் தந்தையினர் பிள்ளைகளுக்கு வித்யாரம்பம் வந்து செய்து வைக்கலாம். விஜயதசமி வந்து இது வந்து வெற்றி நாள். அம்பாளிடம் வந்து நம்மளோட பிரார்த்தனைகளை தெரிவித்து நலனையும் அருளையும் பெறணும். அதே மாதிரி வந்து விஜயதசமி அன்று வாகனத்துக்கு சுத்தம் செய்து தடையில்லா வெற்றிக்கான பயணிக்கணும்னு சொல்லி அம்பாளிடம் வந்து பிரார்த்தனை செஞ்சு வழிபடலாம். விஜயதசமி அன்று வந்து இந்த நவராத்திரி பூஜை வந்து நிறைவு பெறுது. நன்றி.